சித்திரவல்லி அத்தியாயம் 2. வைகறை வேளை நெருங்கி கொண்டிருந்தது. ஜெயசிம்மன் படுக்கையில் புரண்டு படுத்தான். சாளரத்தின் வழியே மங்கிய ஒளி கொடுத்து கொண்டிருந்தான் சந்திரன். தொலைவில் மேற்கு கோட்டை வாயில் தெரிந்தது. கோட்டைக்கு செல்லும் ரகசிய வழியை பற்றி தொடர்ந்து அதை பற்றி பேச்சு கொடுத்து ரகசிய வழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு அதிகமாக இருந்தது. சோழ அழகியின் விழிக்கு அடிமைப்பட்டு விடாதே என்று அவனது உள்மனம் எச்சரித்தது. அதே சமயம் சித்திரவல்லியின் நட்பினால் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள வழி ஏற்படும் என்றும் எண்ணினான். பாவம் சித்திரவல்லி தன்னை நம்பி தன் உயிரையே அவனிடம் ஒப்படைக்கும் அளவு அவள் இதயத்தில் காதல் மலர்ந்து விட்டது. மொட்டிலேயே அந்த பேதையின் காதலை மலராது செய்துவிடலாம். கோட்டையின் ரகசிய வழி, துவாரபாலகர் சிற்பம் இருக்கும் இடம், மேலும் பல அரசியல் நடவடிக்கைகளை அறிந்து கொள்ள அவள் உதவியாக இருப்பாள். துவாரபாலகர் சிலை. ஜெயசிம்மன் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தான். ஒரு நாட்டுக்கு இழைக்கக்கூடிய அவமானம் இதைவிட வேறு என்ன இருக்க முடியும்? சோழர்கள் சாளுக்கிய நாட்டின் மீது படையெடுத்தனர். வெற்றியின் மமதையால் பேயாட்டம் ஆடினர். செல்வங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு சென்றனர். அவையெல்லாம் வெற்றி பெறும் நாடு செய்யும் செயல்கள்தான். ஆனால் கோமீஸ்வரர் ஆலயத்துக்குள் நுழைந்து துவாரபாலகர் சிலையை பெயர்த்து சென்று விட்டனரே. கங்கை கொண்ட சோழபுரம் வந்த அன்றே நகரின் அகலமான வீதிகளையும் பண்டங்கள் விற்கும் கடை வீதிகளையும் பல அடுக்கு மாளிகைகளையும் விட அவனை கவர்ந்தது கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் விமானம்தான். பெரிய கோயில், மிக பெரிய கோயில். கோட்டைக்குள்ளே கோட்டை என்று கூறும்படியாக கோயிலின் மதில். ஜெயசிம்மன் சீற்றம் மிக அதிகமாயிற்று. பழிக்கு பழிவாங்கும் உணர்ச்சியும் வலுப்பெற்றது. துவாரபாலகர் சிலை எங்கே இருக்கிறது என்பதை ஒரு முறை பார்க்க வேண்டும். இருக்கும் இடம் மட்டும் தெரிந்துவிட்டால் அதை மீண்டும் பெயர்த்து எடுத்து செல்வதற்கான திட்டத்தை உருவாக்கிவிடலாம் என்ற எண்ணத்துடன் கோயில் முழுமையும் சுற்றினான். ஆனால் அந்த சிலையை காணவில்லை. சோழீசர் கருவறையில் உள்ள பிரம்மாண்டமான லிங்கமான பெருவுடையாரை பார்த்தபோது அதற்கு ஏற்ற துவாரபாலகரைத்தான் சோழ அரசன் கொண்டு வந்திருக்கிறான் என்று ஜெயசிம்மன் எண்ணினான். அவனுக்கு சிரிப்பு வந்தது. மீண்டும் அதை கவர்ந்து சென்றுவிட சாளுக்கியன் ஒருவன் கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே உலவுகிறான் என்பது தெரியாமல் சோழ மன்னன் நிம்மதியாக உறங்குகிறான் என்று எண்ணிய போது ஜெயசிம்மன் மீண்டும் தனக்குத்தானே சிரித்து கொண்டான். ஐயா, ஐயா என்ற குரல் கேட்டவுடன் ஜெயசிம்மன் திடுக்கிட்டு திரும்பினான். படை வீரன் ஒருவன் வணங்கி நின்றான். சேனை தலைவர் நீலகங்கரையன் உடனே அழைத்து வர சொன்னதாக தெரிவித்தான். ஜெயசிம்மனின் புருவம் கேள்விக்குறியால் சுருங்கியது. அதிகாலை வேளையில் தலைவர் அழைக்க காரணம்? நீலகங்கரையனிடம் ஜெயசிம்மனுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு. காஞ்சியில் தங்கியிருந்து வடபகுதி பாதுகாவலை கவனித்து வரும் அவரிடம்தான் முதலில் அறிமுக ஓலையுடன் ஜெயசிம்மன் பல நாட்களுக்கு முன்னர் வந்தான். தன்னை பிறர் சந்தேகப்படும் அளவுக்கு நடந்து கொள்ளாமல் திறமையே துணை கொண்டிருப்பது போல நடித்த அவனை சாதாரண படை வீரனாக அவர் சேர்த்து கொண்டார். அவனது திறமையை புரிந்து கொண்ட பின்னர் படிப்படியாக அவனது பதவியையும் உயர்த்தினார். மேலும் அவனது திறமையை வளர்க்கும் பொருட்டு சோழ நாட்டு தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அனுப்பி வைத்தார். பல நாட்களுக்கு பிறகு அவரை சந்திக்கப் போகிறோம் என்பதில் அவனுக்கு மகிழ்ச்சி ஒருபுறமும், தன்னை மீண்டும் காஞ்சிக்கே அழைத்து சென்று விட போகிறாரோ என்ற கவலை ஒருபுறமும் சேர்ந்தது. நீலகங்கரையர் ஜெயசிம்மனை புன்முறுவலுடன் வரவேற்றார். இரவெல்லாம் சிந்தனையோ? உறக்கம் இல்லாததால் விழிகள் சிவந்திருக்கின்றனவே. உறக்கமற்ற இரவுகள் வருவதற்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றன ஜெயசிம்மா என்று அவர் கூறிய போது ஜெயசிம்மன் திடுக்கிட்டான். எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்காமல் இருந்தாரே, நல்ல வேலை என்று எண்ணிக்கொண்டான். ஜெயசிம்மன் அவருக்கு மறுமொழி கூற ஏதோ எடுத்த போது நீலகங்கரையரே தொடர்ந்து பேசினார். ஜெயசிம்மா, ஒரு முக்கியமான செய்தியை தெரிவிக்கவே உன்னை அழைத்தேன். நான் இப்பொழுது காஞ்சிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். சாளுக்கிய நாட்டில் மின்னல் வேகத்தில் படை திரட்டுகிறார்கள். ஒற்றர்களை சோழ நாடு முழுமையும் பரவி இருக்குமாறும் அனுப்பியிருக்கிறார்கள். ஒற்றர் என்று அறிய முடியாதபடி அவர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார்கள். ஜெயசிம்மன் உடல் மெல்ல சிலிர்த்தது. அதற்கெல்லாம் பயந்துவிட முடியுமா? உன்னை போன்ற திறமை மிக்கவர்கள் 100 பேர் இருந்தால் சாளுக்கியர்களை பூண்டோடு நசுக்கிவிடலாமே. மன்னருக்கு அப்பொழுதே சொன்னேன், மேலை சாளுக்கிய அரசரையும் அவருடைய சந்ததியர்களையும் உரு தெரியாமல் ஆக்கி நமது படைகளை அங்கே நிரந்தரமாக நிறுத்தி வைப்போம் என்று. நீலகங்கரையர் சற்று நிறுத்தினார். ஜெயசிம்மன் தன் உள்ளத்தில் எழுந்த சினத்தை புன்முறுவலால் மறைத்து கொண்டு, தலைவரே, சாளுக்கியர்கள் படை திரட்டுவதற்கு முன்பு நாம் படைகளுடன் சென்றுவிட்டால் என்று கூறவும் நீலகங்கரையர் அதே திட்டம்தான் என்று அழுத்தமாக கூறி அவன் தோளின் மீது தனது இடது கரத்தை வைத்து வலது கரத்தை வாளின் மீது ஊன்றி, ஜெயசிம்மா,
இன்னும் சில நாட்களில் நமது படைகள் அணி அணியாக சாளுக்கிய நாட்டை நோக்கி செல்ல போகின்றன. போர் திட்டமும் வகுத்தாகிவிட்டது. இங்கே கோட்டை காவலுக்கு உன்னை நியமிக்க நான் சிபாரிசு செய்திருக்கிறேன் என்றார். ஜெயசிம்மன் திடுக்கிட்டான். கோட்டை காவலுக்காக இருந்தால் படைகளுடன் களம் செல்ல முடியாதே என்ற கவலை அவனை ஒரு கணம் ஆட்டியது. என்ன மௌனமாகிவிட்டாய்? கோட்டை காவல் என்றால் லேசானது அல்ல. கோட்டை முற்றுகை நேரும்போது பலவீனமான பகுதியை முன்பாகவே அறிந்திருக்கும் எதிரிகள் அந்த பகுதியை தாக்கி அவ்வழியே நுழைய முயல்வர். கோட்டை கதவுகளை யானைகளை கொண்டும் பெரும் இரும்பு உலக்கைகளை கொண்டும் மோத செய்து பெயர்க்கவும் முயல்வர். இரகசிய வழியை அறிந்து கொண்டு அதன் வழியே உள்ளே நுழைந்து விடுவர். கோட்டையை காக்க வேண்டியவர்கள் மிகவும் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்றார் நீலகங்கரையர். ஜெயசிம்மன் முகத்தில் மகிழ்ச்சி வரவழைத்து கொண்டு, எந்த பணியாக இருந்தால் என்ன, பகைவரை எதிர்க்கும் எந்த பணியையும் சிரம் மேற்கொள்ள தயார் என்றான். பகைவரை எதிர்ப்பதுடன் நாட்டை காக்கும் பணியையும் என்று சேர்த்து சொல்லு. ஆமாம் ஆமாம், நாட்டை, தாய் நாட்டை காப்பதற்காகத்தானே பகைவரை எதிர்க்கிறோம். அதுவே என் மூச்சு என்றான். நீலகங்கரையர் அவனது தோளை தட்டி, உன் திறமையை பற்றி மகா மண்டலேஸ்வரரிடமும் மன்னரிடமும் சொல்லி இருக்கிறேன். சோழ நாட்டில் பிறக்காததால் சோழ நாட்டின் மீது பற்று இல்லாமல் போய்விடுமா என்ன? அதற்கு தக்கவாறு உன் பெயரையும் என் பெயரையும் காப்பாற்றி நாட்டையும் காப்பாற்றுவது உன் கடமை. அடுத்த பௌர்ணமிக்கு உள்ளாகவே படையெடுப்பு நிகழலாம். எதற்கும் தயாராக இரு என்றார். பாதி உற்சாகமும் பாதி சோர்வுமாக ஜெயசிம்மன் அந்த இடத்தை விட்டு நகன்றான். நீலகங்கரையர் அகலும் வரை நின்றிருந்தவன் அங்கிருந்து மெல்ல நடந்தான். குதிரை மீது ஏறி செல்லாமல் நடந்தே சித்திரவல்லியின் வீட்டை நோக்கி சென்றான். காலை இளங்கதிர்கள் மெல்ல மெல்ல தவழ்ந்து வந்து கொண்டிருந்தன. சேவல் ஒன்று ஏதோ அவசரமாக வேலை இருப்பது போல இங்கும் அங்கும் கொண்டையை அசைத்து கொண்டு சென்றது. இரவெல்லாம் விழித்திருந்ததால் வெள்ளை நிற நாய் ஒன்று சுருண்டு படுத்து கொண்டிருந்தது. தலையில் பெரும் கூடை நிறைய பண்டங்களை சுமந்து கொண்டு கடை வீதி நோக்கி பெண்கள் சென்று கொண்டிருந்தனர். சரக்கொன்றை மலரை அழகால் பறித்து கொண்டிருந்தாள் சித்திரவல்லி. வேலி ஓரமாக ஜெயசிம்மன் வருவதை கவனித்து அவள் இதயம் குதூகலித்தது. புரிய முடியாத படபடப்பு ஏற்பட்டது. என்றாலும் அந்த காலை வேளையிலும் ஜெயசிம்மன் தன்னை தேடி வருவது அவளுக்கு பிடிக்கவில்லை. திறமையால் படையில் பெரும் பதவி பெற வேண்டிய அவர் அடிக்கடி தன்னை சந்திப்பதன் மூலம் கவனத்தை சிதறடித்துக் கொள்ளப் போகிறாரோ என்ற கவலை அவளுக்கு இருந்தது. இது குறித்து மெல்ல எச்சரிக்கவும் விரும்பினாள். ஆனால் தன்னுடைய எச்சரிக்கையை தவறாக புரிந்து கொண்டு தன் காதலை உதறி தள்ளிவிட்டால் என்ன செய்வது என்ற கவலையும் அவள் இதயத்தில் குடிக்கொண்டது. சித்திரவல்லி கூடையில் பறித்த பூக்களை போட்டுக்கொண்டு வேலி படலை தள்ளி வெளியே செல்ல முயன்றாள். பூவையரை பூவுடன் பார்க்கும் போதுதான் எது அழகு என்பது புரிகிறது என்று ஜெயசிம்மன் பேச்சை தொடங்கினான். ஆனால் சித்திரவல்லி அங்கே நிற்கவில்லை. சித்திரவல்லி தான் சொன்னதை ரசிக்கவில்லை என்பதை உணர்ந்த அவன், எங்கே புறப்பட்டு விட்டாய் என்றான். கோட்டை விநாயகருக்கு வாரம் ஒரு நாள் நான் தான் மலர் பறித்து தருவேன். நேரமாகிறது. உங்களுக்கு அவசரமான காரியம் ஏதுமில்லை போலிருக்கிறது என்றாள். மிக மிக அவசரமான வேலை என்னை படுக்கையிலேயே தட்டி எழுப்பிவிட்டது. ஒரு சந்தோஷமான செய்தியை தெரிவிப்பதற்காகத்தான் நான் ஓடி வந்தேன். சித்திரவல்லி கேட்கவில்லை. தன் ஆவலையும் துள்ளும் காதல் தாபத்தையும் புலப்படுத்த விரும்பாத சித்திரவல்லி வேலி அருகே தழைத்திருந்த செம்பருத்தி மலர் ஒன்றை பறித்து அதன் அழகை ரசிப்பது போல நின்றிருந்தாள். என்ன தெரியுமா விஷயம்? கோட்டை காவல் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்றான் ஜெயசிம்மன் ஆவலுடன். இதில் சந்தோஷ செய்தி என்ன இருக்கிறது? என்ன அப்படி கேட்டுவிட்டாய்? தளபதி என் திறமையில் வைத்திருக்கும் நம்பிக்கை அதிலிருந்து தெரியவில்லையா? சோழ நாட்டு படை வீரருள் ஒருவராக உம்மை தேர்ந்தெடுத்த போதே நம்பிக்கை வைத்தே அப்படி செய்திருக்கிறார்கள். வீரர்கள் தமது திறமையால் முன்னேற வேண்டுமே தவிர தளபதி வைக்கும் நம்பிக்கையால் மட்டும் ஏற்படும் முன்னேற்றமாகாது. சித்திரவல்லியின் உற்சாகமற்ற பேச்சு ஜெயசிம்மனை சோர்வு கொள்ள செய்தது. ஏனோ சரிவர அவள் முகம் கொடுத்து பேசவில்லை என்று உணர்ந்த ஜெயசிம்மன் தனக்கும் அவள் மீது சற்று கோபம் ஏற்பட்டிருப்பது போல நடக்க வேண்டும் என்று நினைத்தவனாக பேச்சை மாற்றி, இவ்வளவு அதிகாலையில் வந்தது சந்தோஷ செய்தியை சொல்வதற்காக மட்டுமல்ல, உன் தந்தையை பார்த்து சில செய்திகளை சொல்லி போகத்தான் என்று கூறியவாறு அவளை திரும்பி கூட பார்க்காமல் உலை கூடத்திற்குள் நுழைந்தான். உலை கூடத்தில் அவ்வளவு சீக்கிரமாக பணியாட்கள் வரவில்லை. மாவலி ராயனையும் காணவில்லை. கணப்பின் அருகே இளஞ்சென்னி அமர்ந்து ஏதோ சரி பார்த்து கொண்டிருந்தான். இளஞ்சென்னி மாவலி ராயனின் சகோதரியின் மகன். ஜெயசிம்மன் வந்ததை கவனித்த அவன் திரும்பி பார்க்காமலேயே, சித்திரவல்லி இங்கு இல்லையே என்றான்.
அவன் குரலில் குறும்புத்தனம் நிறைந்திருந்ததை உணர்ந்த ஜெயசிம்மன், காலை வேளையில் கோட்டை தளபதி சித்திரவள்ளியை தேடி வரவேண்டிய அவசியமில்லை என்றான். ஓஹோ, மாலை வேளையில்தான் தேடுவீர்கள் போல் இருக்கிறது. அதிக பிரசங்கி, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி கொள்ள பழகு. மாவலிராயர் எங்கே? மேன்மை தங்கிய ஜெயசிம்மன் அவர்களே, தாங்கள் கோட்டை தளபதியான செய்தி எனக்கு தெரியாது. தங்களை நிற்க வைத்து பேசுவதற்கு பொறுத்தருள்க. இதோ இந்த ஆசனத்தில் அமருங்கள் என்று மிகவும் பயபக்தியுடன் பேசுவது போல அவன் நடித்தான். பிறகு, மாவலிராயர் இரவெல்லாம் உலைக்கூடத்தில் வேலை செய்தார். இப்போதுதான் சற்று உறங்க சென்றார். என்னால் ஆகக்கூடியது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் வாளை சாணி பிடிக்க வேண்டுமா? முனை மழுங்கிய ஈட்டியை கூர்மையாக்க வேண்டுமா என்று மிகவும் பணிவான குரலில் பேசுவது போல கேலி பேசினான். இளஞ்சென்னியுடன் தொடர்ந்து பேச ஜெயசிம்மன் விரும்பவில்லை. மறுமொழி ஏதும் கூறாமல் வந்தது போலவே திரும்பிவிட்டான். உள்ளே பேசிவிட்டு திரும்பி வரும்போது பேசலாம் என்று கொன்றை மர நிழலில் நின்றிருந்த சித்திரவள்ளியையும் கவனிக்காமல் மிக வேகமாக திரும்பி சென்றான். சித்திரவள்ளி ஓடி வந்தாள். ஜெயசிம்மனை எவ்வாறு அழைப்பது? திகைத்து ஜெயசிம்மன் செல்லும் திசையை பார்த்தவாறே நின்றாள். கோட்டை தளபதியாம், அவரே தன் பதவியை பற்றி சொல்லிக் கொண்டார். அவர் உன்னை தேடி வரவில்லை சித்திரவள்ளி, உன் தந்தையை தேடி வந்தாராம். ஆமாம், அடிக்கடி இங்கே வந்து எத்தனை வேல்கள் தயாராகியுள்ளன, எத்தனை ஈட்டிகள் தயாராகியுள்ளன என்று கேட்கிறாரே. உண்மையிலேயே வேலை பற்றி அறிய ஆசையா அல்லது வேல் விழிகளை ஆராய ஆசையா என்று இளஞ்சென்னி கேட்கவும் திடுக்கிட்டு திரும்பிய சித்திரவள்ளி, உன்னை ஏதும் கேட்கவில்லை, உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று சீறிவிட்டு உள்ளே விரைந்தாள். விநாயகருக்கு கொன்றை மலர் அன்று கிடைக்காது போல. ஜெயசிம்மன் கோபமாக சென்றுவிட்டதை உணர்ந்த சித்திரவள்ளி அவனை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று விரும்பினாள். சரிவர முகம் கொடுத்து பேசாததால் கோபமாக சென்றுவிட்டாரோ என்று கலங்கினாள். தன்னை தேடி சித்திரவள்ளி வருவாள் என்று ஜெயசிம்மன் எதிர்பார்க்கவில்லை. வடக்கு கோட்டை மதிலின் மீது ஏறி முரசு மண்டபத்தின் அமைப்பையும் அங்கிருந்து தெரியும் நகர தோற்றத்தையும் நோக்கியவாறு இருந்த ஜெயசிம்மன் தனக்கு மிக அருகே மல்லிகை மணமும் மெல்லிய மூச்சின் ஸ்பரிசமும் ஏற்படவே திடுக்கிட்டு திரும்பினான். ஒரு கணம் அவளையே உற்று நோக்கியவன், விநாயகருக்கு மலரை சூட்டிவிட்டாயா என்றான். இல்லை, இந்த விநாயகர் புது பணியை தொடங்குகிறாரே என்று சமர்ப்பிக்க வந்தேன். அதற்குள் தங்களுக்கிட்ட பணியை தொடங்கிவிட்டீர்களா? ஆமாம், ஒரு வினாடியை கூட இனி வீணாக்க முடியாது. உல்லாசமாக காலம் கழித்ததெல்லாம் போய்விட்டது. என்னுடன் பேசுவதற்காவது சிறிது நேரம் கிடைக்கும் அல்லவா? மாவலிராயன் மகளுக்கு நேரம் கிடைத்தால் இந்த சாதாரண போர் வீரனுக்கு கிடைப்பது ஒன்றும் கஷ்டமில்லையே. மதிலின் பலத்தையும் பாதுகாப்பையும் ஆராயும் போது இரகசிய வழிகளின் பலத்தையும் நீங்கள் ஆராய வேண்டும் என்று கூறி பேச்சை மாற்ற முயன்றாள் சித்திரவள்ளி. ரகசிய வழி என்று கூறுகிறாயே சித்திரவள்ளி, இவ்வளவு பிரபலமாக இருக்கும் வழிக்கு ரகசிய வழி என்று யார் பெயர் வைத்தார்கள்? என்ன, பிரபலமாக இருக்கிறதா? இன்னும் யார் யாரெல்லாம் சொன்னார்கள் உங்களுக்கு? சித்திரவள்ளியின் முகத்தில் கேள்விக்குறி தெரிந்தது. நீ ஒருத்தி சொல்கிறாயே, அது போதாதா? பெண்கள் படைபலத்தை பற்றி அறிந்திருக்கிறார்கள் என்றால் அது பிரபலமாகாது என்பது என்ன நிச்சயம்? ஜெயசிம்மன் இப்படி கேட்டதும் சித்திரவள்ளியின் முகம் சிவந்தது, உதடுகள் துடித்தன. உலக வாழ்வையொட்டி எல்லா பெண்களையும் ஒரே அளவில் மதிப்பிடாதீர்கள். எனக்கு தெரிந்த ரகசியம் முழுவதையும் பறைசாற்றி விடுவேன் என்று நினைக்காதீர்கள். என் மீதுள்ள நம்பிக்கையில்தான் மாளிகைக்குள் என்னை தங்கு தடையின்றி போக அனுமதிக்கிறார்கள். மன்னர் பிரானை சந்திக்க கூட எனக்கு தடை கிடையாது தெரியுமோ? மந்திரி பிரதானிகளுடன் தாராளமாக பேசுவேன். ஆனால் கோட்டை தளபதியுடன் பேசுவதென்றால் மட்டும் அவரது சூழ்நிலை மனப்போக்கு அறிந்துதான் பேச வேண்டும் போல என்று கூறியவாறு அங்கிருந்த படிக்கட்டுக்கள் வழியே இறங்க முற்பட்டாள் சித்திரவள்ளி. அவளது கரத்தை தாவி பிடித்த ஜெயசிம்மன், வேடிக்கையாக சொன்னேன் சித்திரவள்ளி என்றான். அவனுடைய அழுத்தமான பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள முயன்றாள். புதிய ஸ்பரிசம் அவளை மெய்மறக்க செய்தது. கோட்டை மீது நிழல் உருவங்கள் போல இருவர் நிற்பதை கீழே இருந்து கவனித்தார் உலகளந்த சோழ பிரம்மராயர் என்று அரசரால் மிகவும் பயபக்தியுடன் அழைக்கப்படும் வாசுதேவ நாராயணன். எதிர்பாராத விதமாக தனது குற்றியவலர்களுடன் வந்த அவர் அந்த முதிய பருவத்திலும் நாட்டின் நலனில் மிகவும் அக்கறை கொண்டு அவ்வப்போது மன்னருக்கு யோசனைகள் கூறி வந்தார். மதிலின் மீது ஒரு ஆணும் பெண்ணும் நிற்பது போல தெரியவில்லை என்று தனது புருவத்தின் மீது வலது கையை வைத்து உற்று நோக்கியபடி கேட்டார் உலகளந்தார். அவர் அப்படி கேட்கிறார் என்றால் உடனே அவர்கள் இருவரை பற்றி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் என்று பொருள். அவரது கூர்மையான நோக்கிலிருந்து எவருமே தப்ப முடியாது.
மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.